ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? கோல்டு ஷாப்பிங் தாங்க. சின்னதோ பெருசோ கோல்டு வாங்கணுன்னாலுமே சந்தோஷம்தான். இன்றைக்கி நான் கோல்டு தான் வாங்க போகிறேன். என்ன கோல்டு, எவ்வளோ ரேட்டு, எல்லா டீட்டெயில்ஸையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, நான் என்ன பொருள் வாங்குகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். கடைக்குள்ளே வந்தாச்சுங்க. கடை பிரம்மாண்டமாக இருக்குது, ஜெகஜோதியாக இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ நாங்கள் பெருசாக கடையெல்லாம் சுற்றி பார்க்கலங்க. நாங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது. அதனால் போன உடனே உட்காந்தாச்சு. என்ன பார்த்துட்ருக்கோம்? யாராவது கெஸ் பண்ணிட்டீங்களா? வழக்கம் போல் நோஸ்பின் தாங்க. என் பொண்ணுடைய நோஸ்பின்னுடைய திருகாணி லூஸ் ஆகிடுச்சு. அதனால் அவளுக்கு மூக்குத்தி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். எப்போவும் போல் அவள் கேட்குறது சின்னதாக இருக்கணுமா, கண்ணுக்கே தெரியக்கூடாது, சின்ன ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவள் கேட்ட மாதிரியே போன உடனே சின்னதாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு நோஸ்பின் எடுத்து காமிச்சாங்க. அதை தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த மூக்குத்தி ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒயிட் ஸ்டோன் சின்னதாக அழகாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே திருகாணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. அதனால் இந்த மூக்குத்தியை எடுத்துக்கோமா, நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் அவள் இதை விட இன்னும் சின்னதாக பார்த்தா, ஒரு 2-3 பார்த்தா, எல்லாமே அதை விட பெருசாக தான் இருந்தது. அதனால் சரி ஓகே, அரகுர மனசோடு அப்படியே தயங்கினா. அப்புறம் அங்கே இருந்தவங்க, நீ கவலைப்படாத, போட்டு பாரு, உனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆனால் மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக உட்காந்து அந்த மூக்குத்தியை, இப்போ நான் கையில் எடுக்கிறேனே அந்த மூக்குத்தி தாங்க, போட்டு பார்த்தா. அதுக்கப்புறமேட்டு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் அவன் முகத்தை பார்த்தா. அப்புறமேட்டு சின்னதாக இருக்குது அப்படின்ன உடனே தான் ஓகேம்மா, சரி இந்த மூக்குத்தியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. இப்போ அவள் போட்டுட்ருக்கா இல்லைங்களா, அந்த மூக்குத்தி தான் இது. எவ்வளோ மில்லிகிராம்ஸ் இருந்ததுன்னா 100 மில்லிகிராம்ஸ் இருந்தது. இதுக்கும் வேஸ்டேஜ் போட்டாங்கங்க. 20.05% வேஸ்டேஜ் போட்டாங்க. இந்த மூக்குத்தி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1675.89 பைஸ். பாருங்கள், 100 மில்லிகிராம்ஸ் தான். பட் ரேட்டு கிட்டத்தட்ட 1700 கிட்ட வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம இன்னொரு பொருள் வாங்க போகிறோம். என்ன பொருள் தெரியுமா? அதுக்காக தான் அவளுடைய கோல்டு செயினை கழட்டிக்கிட்டு இருக்கா. கோல்டு செயின் இருக்குது, டாலர் இருக்குது. அந்த டாலரை கோல்டு செயினோடு அட்டாச் பண்ணுற வளையம், கொக்கி தாங்க வாங்க போகிறோம். கொக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எடுத்தோம், எவ்வளோ கிராம்ஸ், என்ன ரேட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன் பாருங்கள். கொக்கியையும் நாங்கள் ரொம்ப நேரம் பார்க்கல. அவங்கக்கிட்ட சொன்னோம், இந்த செயினுக்கு பர்ஃபெக்டாக பொருந்துகிற மாதிரி வளையம் எடுத்துகிட்டு வாங்கன்னுட்டு 1-2 வளையம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுலே கம்மியான வெயிட்டில் வளையம் பார்த்தோங்க. அதாவது இந்த வளையம் பார்த்திங்கன்னா 400 மில்லிகிராம் இருந்ததுங்க. இதுதான் இருக்கிறதுலே கம்மி. பட் இது கரெக்டாக இருக்கும் இந்த செயினுக்கு. இதை விட நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா லைஃப் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வளையத்தையே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். இந்த வளையம் பார்த்திங்கன்னா 400 மில்லிகிராம் இருந்தது. இதுக்கு 9.95% வேஸ்டேஜ் போட்டாங்க. இதோட ரேட் என்ன வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 6139 ருபீஸ் 65 பைஸ் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். இப்போ ரெண்டுமே நாங்கள் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம். போய் ஒரு 1/2 ஹவர்லேயும் முடிஞ்சிருச்சிங்க. ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணாங்க அங்கே இருந்தவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் என்னுடைய கண்ணாடி கொண்டு போக மறந்துட்டேன். அங்கே இருந்தவங்க தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ஹெல்ப்பிங் டெண்டன்சியும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா வளையத்தையும் எடுத்துட்டோம், ப்ளஸ் மூக்குத்தியும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான பே பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் பே பண்ணுற கேப்பில் அவங்க எங்களுக்கு காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எங்களுக்கு காஃபி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். காஃபி கொடுத்தாங்க.
அடுத்தது வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. எல்லா கடைகள்லையுமே கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு உபசரிப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கங்க. அவங்களுக்காகவே நம்ம அடுத்த முறை அந்த கடைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக அடுத்த டைம் நான் அந்த கடைக்கு போக தான் போகிறேன். அப்போ நல்லா டீட்டெயில்டாக நான் வீடியோ போடுறேன். இப்போ என் வீட்டுக்காரு பே பண்ணுறதுக்காக போகிறாரு. நான் கூடலாம் போகல, அவரே போயிட்டு பே பண்ணிவிட்டு பில்லு வாங்கிட்டு வந்துட்டார். நாங்கள் உட்காந்துருந்த இடத்துலையே எங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க. அவர் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த நோஸ்பின் ப்ளஸ் வளையம் இதை கொடுத்துட்டாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா அந்த வளையத்தை செயினோட மாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என் பொண்ணு அங்கேயே மூக்குத்தியும் போட்டுக்கிட்டா, ப்ளஸ் செயினையும் போட்டுக்கிட்டா. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மொத்தம் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 8050 ரூபா ஆச்சு. ரொம்பவே சந்தோஷங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக பெரிய பொருளாக வாங்குகிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அங்கே சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேவைப்படுறவங்க இங்கே போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் நகை எடுத்துக்கலாம். இதோடு நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். இப்போ கிளம்புறேன். பாய்.